ஒரு ஊர்ல ஒரு ஆளு இருந்தாராமா. அவருக்கு ஒரு சாபம் இருந்துச்சாமா. அவரு ராத்திரி ஆன உடனே அவரு பேயா மாறிடுவாராமா. ஐயோ கடவுளே! இப்போ ராத்திரி 12 மணி ஆயிடுச்சு. இப்போ இரும்பு சங்கிலியால என்ன நானே கட்டிக்கணும். இல்ல பேராபத்து ஏற்படும். ராத்திரி நேரம் 12 மணி ஆன உடனே அவரு பேயா மாறிடுறாரு. அவரோட பல்லு பெருசா மாறிடுது. அதுக்கப்புறம் அவரோட கண்கள் ரெட் கலர்ல மாறி பெருசா தெரியுது. தினமும் 12 மணி ஆகிறதுக்கு முன்னாடி அவரே பாவம் கட்டி போட்டுக்குவாரு. ஆனா அவன் வேட்டையாடுறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பேயா மாறின உடனே அவன் அங்கிருந்து தப்பிக்க ரொம்பவே ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல பக்கத்து ரூம்லயே அவனோட அப்பா அம்மா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஷேரு அவன் கத்தாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். ஏன்னா அவன் கத்துறது பக்கத்து ரூம்ல அப்பா அம்மாக்கு கேட்க கூடாதுன்னு சொல்லி. இதே மாதிரி ஒரு ராத்திரி முழுசா கடந்து போகுது. மறுநாள் காலையில ஆன உடனே, அட ஷேரு, நீ கல்யாணம் பண்ணிக்கோடா, ஒரு நல்ல சம்பந்தம் ஒண்ணு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உனக்கு கல்யாண வயசு வந்தாச்சு, நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். அதனால நான் இன்னைக்கே உன் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிடுறேன். கல்யாண பேச்சு கேட்ட உடனே பாவம் ஷேரு ரொம்பவே பயந்து போறாரு. ஆனா அவங்களோட அம்மா ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லா அவனோட கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஐயோ கடவுளே! இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது என்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ராத்திரி ஆனா கண்டிப்பா அவ கூட தான் தூங்கி ஆகணும். அப்படின்னா கண்டிப்பா அவளுக்கு தெரிய வந்துரும். எனக்குள்ள இருக்கிற அந்த மிருகம் அவளை கொல்லவும் வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன பண்றது? நான் நான் இந்த உண்மையை யார்கிட்டயாவது ஒருத்தங்கிட்ட சொல்லியே ஆகணும். ஆ, ஒரு வேலை பண்ணலாம். நான் இந்த விஷயத்த சிவா கிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். அப்புறம் அவன் போய் சிவாவை மீட் பண்றதுக்காக போறான். நண்பா சிவா, நான் நான் உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஒரு பயங்கரமான பேய் நண்பா. அப்புறம் நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அட நண்பா, என்னப்பா ஆச்சு? காலங்காத்தால விடிஞ்ச உடனே வந்து இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு ஏற்கனவே தெரியும் நான் இதை சொன்னா நீ நம்ப மாட்ட அப்படின்னு. நண்பா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் ஒன்றும் சாதாரணமான மனுஷன் இல்ல. நான் நான் பயங்கரமான பேய். ஒரு பயங்கரமான பேய் எனக்குள்ள இருக்கு. நான் நைட்டு 12 மணி ஆன உடனே ஒரு பேயா மாறிடுவேன். அட நண்பா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன நீ புதுசா ஏதோ வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்க? சரி, ஓகே, நீ என்ன நம்பல அப்படிதானே? சரி, நீ நைட்டு 12 மணிக்கு என்னோட வீட்டுக்கு வா. அப்பதான் உனக்கு எல்லாமே புரிய வரும். அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அன்னைக்கு ராத்திரி 12 மணி ஆகிறதுக்கு முன்னாடியே ஷேரு சேர்ல உட்கார்ந்து அவனே கட்டி போட்டுக்கிறதுக்கு செயினால அவனோட கைகள் கால்கள் எல்லாத்தையும் கட்டி போட்டுக்கிறான். 12 மணி ஆக போகுது. ஆன உடனே அவன் மறுபடியும் பேயா மாறிடுறான். அப்புறம் கத்த ஆரம்பிக்கிறான். ஏய் ஷெரு, எப்பவும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க? ஒவ்வொரு ராத்திரி ஆன உடனே 12 மணி ஆகிறதுக்குள்ள என்ன செயினால கட்டி போட்டுற. அப்புறம் நான் இங்கேயே இருக்க வேண்டியதா போயிடுது. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, என்னைக்காவது ஒரு நாள் என்ன நீ மட்டும் கட்டி போடாம ஃப்ரீயா விட்டீனா இந்த முழு கிராமத்தையும் அழிச்சிடுவேன். ஆ ஆ அதே நேரத்துல அவங்களோட ஃப்ரெண்ட் சிவா அவனோட வீட்டுக்கு வெளியோ வராரு. அங்க விசித்திரமான சில சத்தங்க கேக்குது அவருக்கு. ஆ ஆ அப்புறம் அவன் அங்க திறந்து வச்சிருக்க ஜன்னல்ல போய் பாக்குறான். அவன் பார்த்தது அவனால நம்பவே முடியல. அவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கு எதிர்ல ஷேரு உட்கார்ந்திருப்பாரு. அவரு பாதி பேயா மாறி இருப்பாரு. ஐயோ, நான் சாக போறேன். இவன் உண்மையாவே பேயா மாறிட்டான். நண்பா ஷேரு, நீ இப்ப நல்லா தானே இருக்க? அப்ப சரி, அந்த நேரத்துல பேயி சிவாவை பாக்குது. அத பார்த்த உடனே அந்த பேயி ரொம்பவே கோவப்படுது. அட, இங்க உள்ள வா. ஏன் வெளியே நின்னுகிட்டு இருக்க? வாப்பா, பக்கத்துல வா. அப்ப ஷேரு அந்த பேய்கிட்ட இருந்து அவனை வெளிய கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்றான். அட சிவா நண்பா,
நீ முதல்ல வேகமா இங்க இருந்து ஓடி போயிடு. எனக்குள்ள இருக்கிற இந்த பேயை என்னால கட்டுப்படுத்தவே முடியாது. ஏய், எங்க போய்கிட்டு இருக்க? இரு, இங்க வா. நீ இங்க வரல, நான் உன்னை பின்தொடர்ந்து வருவேன். அப்புறம் உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. ஆ ஆ ஐயோ, நான் சாக போறேன். ஓடுறா ஓடு, உன் உசுரை காப்பாத்திக்கணும்னா ஓடு. அவன் நிஜமாலுமே பேயா மாறிட்டான். ஐயோ கடவுளே, ஐயோ என்னடா ஒரே குழப்பமா இருக்கு. மறுநாள் ஆன உடனே ஷேரு அவனோட ஃப்ரெண்ட் ஆகிய ஷிவுவை மீட் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாரு. நண்பா சிவா, எங்கப்பா போயிட்ட? ஐயோ, நான் சாக போறேன். அந்த பேய் என் வீடு வரைக்கும் வந்துருச்சே. இப்ப என்ன பண்றது? எங்க ஒளியுறது? நண்பா, நீ பயப்படாதப்பா. அந்த பேய் இருக்குல்ல, அந்த பேய் நைட்டு 12 மணி ஆனா மட்டும்தான் வெளியே வரும். இந்த பகல் நேரத்துல நான் உன்னோட ஃப்ரெண்டு செருதான். இப்ப நீ என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல நண்பா. அட நண்பா செரு, நீ என்னடா நைட்ல வேற லெவலா மாறி இருக்க. நீ முதல்ல சொல்லும்போது ஜோக் பண்றேன்னு நினைச்சேன். சிவா நண்பா, எனக்கு உதவி பண்ணு. நாளைக்கு எனக்கு கல்யாணம். எனக்கு மட்டும் கல்யாணம் ஆச்சுன்னு வையி, பெரிய பிரச்சனையாயிடும். நண்பா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நைட்லயே உன் ஒய்ஃபை சாப்பிட்டுருவல்ல? உனக்கு என்ன பைத்தியமாடா? இந்த நிலைமையில மேரேஜ் பத்தி எல்லாம் கனவு கண்டிருக்க? நண்பா, எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என் அம்மா ஃபோர்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப என்னால எதுவும் பண்ண முடியாம நின்னுகிட்டு இருக்கேன். அப்புறம் மறுநாள் ஷேருக்கு பிடிக்கலனா கூட அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணி அவருக்கு கல்யாணம் பண்ணிடுறாங்க. இப்ப அவருக்கு எதுவும் பண்ண முடியல. நண்பா சிவா, இப்ப நான் என்ன பண்றது? கடைசியில எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு பேரழிவை உண்டாக்க போறேன். எனக்கு உதவி பண்ணு நண்பா. இப்ப நான் என்ன பண்றது? நண்பா, நேத்து நான் காட்டுக்கு போனேன். நான் ஒரு மந்திரவாதி கிட்ட பேசினேன். அவர்கிட்ட உன்னோட எல்லா பிரச்சனையும் நான் சொன்னேன். அவர் ஒரு மருந்து கொடுத்திருக்காரு. நீ இந்த மாத்திரையை நைட்டு 12 மணிக்கு சாப்பிடு. உனக்குள்ள இருக்கிற அந்த பேய் வெளியே வராது. நன்றி நண்பா. நைட்டு அந்த பேய் வரத்துக்குள்ள நான் அந்த மாத்திரையை சாப்பிட்டுறேன். ஆனா நண்பா, ஒருவேளை அந்த மாத்திரை வேலை செய்யலனா நான் என்ன பண்றது? இல்லனா என்ன, எல்லாமே நாசம்தான். நண்பா, நீ ஒரு விஷயம் பண்ணு. ஏன் ஒரு கையை மட்டும் ஒரு செயினால கட்டி போட்டுரு. ஒருவேளை அந்த மாத்திரை மட்டும் வேலை செய்யல அப்படின்னா அந்த பேயால எங்கேயும் வெளியே போக முடியாது. அப்புறம் ஷேரு அவனோட ஒரு கை மட்டும் கட்டி போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் பெட் மேல நார்மலா இருக்க மாதிரி உட்கார்ந்துக்கிறான். கொஞ்ச நேரம் ஆன உடனே அவங்க மனைவி அவன்கிட்ட வராங்க. அத பார்த்த ஷேரு பயந்து போறான். அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம அவங்க மனைவி பக்கத்துல வேற வந்து உட்கார்ந்துட்டாங்க. அவன் அப்பப்ப அந்த கிளாக் பக்கமா பாத்துக்கிட்டே இருக்கான். எனக்கு என்ன ஆச்சு? ஏன் உங்களுக்கு இவ்ளோ வேர்த்து இருக்கு? நீங்க நல்லதானே இருக்கீங்க? அது 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 வந்து நான் நல்லா தான் இருக்கேன். அது நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன். மத்தபடி எல்லாம் ஓகே தான். ஆனா நீங்க அந்த கிளாக் பக்கம் எதுக்காக அத்தினி வாட்டி பாத்துக்கிட்டே இருக்கீங்க? யாராவது வரணும்னு நீங்க காத்திருக்கீங்களா? இல்ல 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 இல்ல, இந்த ராத்திரியில யார் வரப்போறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க போறேன். சுமன் ஷேருவோட கைய பிடிக்கிறாங்க. உடனே அவனுக்கு ரொம்பவே பயம் வந்துடுது. ஐயோ, அடியே செல்லம், நீ கொஞ்சம் தூரமா உட்கார்றியா? அட என்னங்க, நான் உன்னோட மனைவி. நான் எதுக்காக உங்ககிட்ட இருந்து தூரமா உட்காரணும்? கரெக்டா டைம் 12 மணி ஆகுது. ஐயோ கடவுளே, மாத்திரை வேற குடிச்சிருக்கிறேன். மாத்திரையே தயவு செஞ்சு வேலை செஞ்சிருப்பா. அட என்னங்க, மாத்திரை மாத்திரை மாத்திரைன்னு ஏதோ சொல்றீங்க. எந்த மாத்திரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க நல்லா தானே இருக்கீங்க, சொல்லுங்க. அப்ப ஷேரு பேயா மாறிடுறான். அட சிவா, நாசமா போனவன, எனக்கு என்ன மாத்திரடா கொடுத்துருக்க? இந்த மாத்திரை வேலை செய்யவே இல்லையே. சுமன், இங்க இருந்து வேகமா ஓடி போயிரு. எனக்கு என்னாச்சு? பேரழிவு நடக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடி போயிரு. அப்பா அவன் அந்த பயங்கரமான பேயா மாறிடுறான். வா என் ராணியே, பக்கத்துல வா. வா ராணி வா. அட செத்தண்டா, என்னடா இது? முத நாள் ராத்திரி என்னோட வாழ்க்கை இப்படி நாசமா போச்சு. அட என்னடா பண்றது? மனுஷனை கல்யாணம் பண்ணனா பேய பண்ணனான்னு தெரியலையே. நான் இப்ப எங்கடா போறது? அட நாசமா போனவனே, என்கிட்ட இருந்து தூரமா போடா. நீங்க இந்த கதையில இன்னும் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா
கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க.